இப்போ மாற்று அரசியல் கொடுக்க போறேன். திமுக, அதிமுக ஒரே பேட்டர்ன் அரைச்சமாவே அரைச்சுட்டு இருக்காங்க. நான் புதுசா அரைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் வந்தார். சொல்ல போனா கடந்த தஞ்சாவூர் மாவட்டத்துல நடந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்துல கூட தமிழ்நாட்டுக்கான உரிமைகளை நான் ஆட்சிக்கு வந்துட்டா விஜயோ தாவேக்கா கட்சியோ ஒன்றியத்துக்கு அடிமையா இருக்குது. எப்படி அவங்க கிட்ட உரிமையா பேசி வாங்க முடியுமோ வாங்கிடுவேன் அப்படின்னாரு. இப்படியெல்லாம் வீரவசனம் பேசிட்டு இப்ப என்டிஏ கூட்டணிக்குள்ள போயிட்டு அடைக்கலமாக்குறாருன்னா விஜயோட அரசியல் நிலைப்பாடு எப்படியா இருக்கும்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்ல அத பத்தி நம்ம தான் கவலைப்படுறோம். இப்படி ஒரு மனிதர் வந்தாரு, இப்படி ஒரு அரசியல் நிலைப்பாடு வந்தாரு, பல்வேறு இளைஞர்கள் அரசியலுக்காக வெளியெடுத்துட்டு விஜய்க்கு ஆமா, முக்கியமான பங்கு இருக்கு. நம்ம இன்னி என்னதான் விமர்சனம் பேசினாலும் இந்த விஜயோட அரசியல் வருகை அப்புறம் பாத்தீங்கன்னா பல்வேறு இளைஞர்கள் இன்னைக்கு வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு நானும் அரசியல்வாதின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொள்கை இருக்கா, அரசியல் தெரியுமாலாம் தெரியாது. ஆனா நானும் ஒரு அரசியல்வாதி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்த இளைஞர்களுக்கு இவர் உள்ளபடியே துரோகம் செஞ்சிருக்காரு. இப்ப நீங்க தஞ்சாவூர்ல நீங்க பேசுனீங்க, உள்ளபடியே நம்ம சரி ஓகே பரவாயில்ல பொழுது ஏதோ ஒண்ணு பேசுறாரு அப்படின்னு நம்ம நினைச்சோம். அங்கேயே சொன்னீங்க அடுத்த ஜென்மத்துல நான் விவசாயியா பிறக்க போறேன், விவசாயி மகனா பிறக்கும். அடுத்த ஜென்மெல்லாம் தேவையில்ல சார், இந்த ஜென்மத்திலே நீங்க பண்ணலாம். அண்ணாமலையே இன்னைக்கு விவசாயியா மாறிட்டாரு சார். ஐஏஎஸ் இருந்தாரு, ஐஏஎஸ் பதவி ரிசைன் பண்ணிட்டு பாஜகவுல வந்தாரு. அறிவாலய செங்கல்ல ஒண்ணு ஒன்னா உருவ போறோம்னு சொல்லலாம். கடைசியில கட்சியில இருந்து அவரை உருவிட்டாங்க. உருவி இன்னைக்கு போயிட்டீங்கன்னா பால் பண்ண வச்சுட்டு மாட்டு சாணி அள்ளிக்கிட்டு அவர் இருக்காரு, விவசாயியா மாறிட்டாரு.